அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, ரமலான் பிறை 21 ஹிஜ்ரி 1446, 21 மார்ச் 2025. தலைப்பு: 1000 மாதங்களை விட சிறப்பிற்குரியது. தலைப்பு: 1000 மாதங்களை விட சிறப்பிற்குரியது. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் பெரும் சிறப்புகளை கொண்டவனாகவும் நல்லது செய்பவனாகவும் இருக்கிறான். ரமலானின் சிறப்பிற்குரிய 10 நாட்களை தந்து நம்மை கண்ணியமாக வைத்திருக்கிறான். நாம் செய்யும் நன்மைகளை பன்மடங்காக பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த கடைசி நாட்களை அவன்தான் வைத்திருக்கிறான். பூமி மற்றும் வானங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். தன்னை பற்றி அவன் இவ்வாறு கூறுகிறான்: ரஃபீஉத் தரஜாத் துல் அர்ஷ். அவன் மிக்க உயர்ந்த பதவிகளை உடையவன். அர்ஷ் எனும் சிம்மாசனத்திற்கு சொந்தக்காரன் என்று அவன் தன்னை பற்றி கூறுகிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், புனிதம் மிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும், உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் க்பலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அய்யாமம் மஅதூதாத். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்ததை போன்று உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம். குறிப்பிட்ட நாட்களில்தான் நோன்பு நோற்பது கட்டாய கடமையாகும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். நோன்பாளிகளே, இதோ இந்த ரமலான் மிகச் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் வெகு சில நாட்கள் மட்டுமே இருக்கின்றன. பெருவாரியான நாட்கள் கடந்துவிட்டன. நேரங்களிலேயே பெரும் சிறப்பிற்குரிய நேரங்கள் இன்னும் இருக்கின்றன. இந்த நேரங்களில் இறைவனின் கருணையையும் அரவணைப்பையும் அன்பையும் நம்மால் பெற முடியும். இனிவரும் நாட்களில் அதிகமான நன்மைகள் குவிந்து இருக்கின்றன. சொர்க்கத்தை பெற்று வெற்றி அடையும் வாய்ப்பு கிடைக்கின்றன. பல உயரிய கௌரவங்கள் இருக்கின்றன. அதுதான் ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகள் ஆகும். இது ஏனைய இரவுகளை விட ஆகச் சிறந்த இரவுகளாக இருக்கின்றன. இந்த 10 இரவுகளில் ஓர் இரவு இருக்கின்றது. அது வருடம் முழுவதிலும் உள்ள ஏனைய இரவுகளை விட அதிக சிறப்பு வாய்ந்த இரவாக இருக்கிறது. அதுதான் நற்பாக்கியம் நிறைந்த இரவாகும். இந்த இரவை குறித்து இறைவன் பின்வருமாறு தனது வேதத்தில் கூறுகிறான்: இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். நிச்சயமாக இதை மிக்க பாக்கியமுள்ள லைலத்துல் கத்ர் என்ற ஓர் இரவில் முதல் முறையாக இறக்கி வைத்தோம். நிச்சயமாக நாம் இதன் மூலம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறோம். உறுதியான அனைத்தும் இதில்தான் நம் கட்டளையின்படி தீர்மானிக்கப்பட்டு பிரித்து கொடுக்கப்படுகின்றன என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மேலும் எல்லாம் வல்ல அவன் இந்த இரவின் தனி சிறப்பை உணர்த்தும் விதமாக அதன் பெருமைகளை பின்வருமாறு பட்டியலிட்டு கூறுகிறான்: இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர்
தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை மிக்க கண்ணியமுள்ள லைலத்துல் கத்ர் எனும் ஓர் இரவில் முதலாவதாக இறக்கி வைத்தோம். நபியே, இந்த கண்ணியமுள்ள இரவின் மகிமையை நீர் அறிவீரா? கண்ணியமுள்ள இந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும். இதில் வானவர்களும் ஜிப்ரீலும் தங்கள் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களுடன் இறங்குகின்றனர். சலாம், ஈடேற்றம் உண்டாவதாக. இந்த இரவின் சிறப்பு விடியற்காலை உதயம் ஆகும் வரை நீடிக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இந்த புனிதமிக்க இரவு நிம்மதியையும் அமைதியையும் தரக்கூடிய இரவாக இருக்கின்றது. மேலும் பாதுகாப்பையும் மன ஆறுதலையும் தரக்கூடிய இரவாக திகழ்கிறது. இத்தகைய சிறப்பு இந்த இரவிற்கு எப்படி இல்லாமல் போகும்? ஏனெனில் இந்த இரவில் மலக்குமார்கள் இறை நம்பிக்கையாளர்களை நோக்கி இறங்கி வருகிறார்கள். இறைவனிடம் மன்றாடி துஆ செய்பவர்களின் துஆக்களுக்கு இந்த மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள். இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் சொன்னபடி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுபவர்களோடு சேர்ந்து இந்த மலக்குமார்களும் சாட்சியாக இருக்கிறார்கள். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல் மலாயிகத தில்கல் லைலத ஃபில் அர்தி அக்ஸரு மின் அததில் ஹஸா. இந்த லைலத்துல் கத்ர் இரவில் நிச்சயமாக மலக்குமார்கள் சிறு சிறு மணல் துகள்களின் எண்ணிக்கையை விட மிக அதிகமாக பூமியில் இறங்கி வருகிறார்கள். இந்த லைலத்துல் கத்ர் இரவில் நிச்சயமாக மலக்குமார்கள் சிறு சிறு மணல் துகள்களின் எண்ணிக்கையை விட மிக அதிகமான எண்ணிக்கையில் பூமியில் இறங்கி வருகிறார்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே நீ இந்த இரவை மிக கண்ணியமாக நடத்து. இதன் மதிப்பு அளப்பரியதாகும். இந்த இரவு முழுவதுமே நன்மைகள் நிரம்பி இருக்கின்றன. ஓர் அறிவாளி இந்த இரவை கண்டிப்பாக தவறவிட மாட்டான். சிறப்பிற்குரிய ஓர் அடியான் இந்த இரவை வீணடித்து விட மாட்டான். ஏனெனில் இந்த இரவை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இரவில் கிடைக்கும் வாய்ப்புகளை தவறவிடக் கூடாது. இந்த இரவின் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நன்மைகள் சேர்ப்பதிலேயே கழிக்க வேண்டும் என்று நமது நேசத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை வலியுறுத்துகிறார்கள். இது குறித்து அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள், தஹர்ரௌ லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான். ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்ளுங்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். புனிதம் நிறைந்த லைலத்துல் கத்ர் இரவு, புனிதம் நிறைந்த லைலத்துல் கத்ர் இரவு கடைசி 10 இரவுகளில் வருகிறது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த கடைசி 10 இரவுகளிலும் இதனை மும்முரமாக நாம் பயன்படுத்திக் கொள்வது நமது பொறுப்பாகும். இதன் மூலம் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாளில் வரும் இந்த இரவின் நன்மைகளை நாம் தவறவிடாமல் பார்த்து கொள்ள முடியும். காரணம், இந்த இரவின் பயன்பாடுகள் மூலம் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பதை கடுமையாக வலியுறுத்துவதற்காகவே இத்தகைய ஏற்பாடு இருக்கிறது. இந்த இரவின் மூலம் கிடைக்கும் நன்மைகளையும் சிறப்புகளையும் நாம் கண்டிப்பாக தவறவிடக் கூடாது. இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஹுரிமஹா ஃபகத் ஹுரிமல் கைர குல்லஹ் வலா யுஹ்ரமு கைரஹா இல்லா மஹ்ரூம். இந்த இரவின் சிறப்புகளை வேண்டுமென்றே தவற விடுபவன் கண்டிப்பாக இதன் ஒவ்வொரு நன்மைகளையும் தவற விடுகிறான். இந்த இரவின் சிறப்புகளை வேண்டுமென்றே தவற விடுபவன் கண்டிப்பாக இதன் ஒவ்வொரு நன்மைகளையும் தவற விடுகிறான். தடை செய்யப்பட்ட மோசமானவனை விட வேறு யாருக்கும் இதன் நன்மைகள் தவறிவிடாது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இந்த இரவின் சிறப்பை பின்வருமாறு கூறுகிறார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸன்பி. யார் லைலத்துல் கத்ர் இரவில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வழிபடுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று கூறியுள்ளார்கள். நன்மைகளை அதிகம் விரும்புபவனே,
முந்திக் கொண்டு வா. கவனக்குறைவாக இருப்பவனே மிக எச்சரிக்கையாக இரு. புனித ரமலான் கடந்து விடுவதற்கு முன்னரே, சிறப்பு வாய்ந்த இந்த இரவுகள் தவறி விடுவதற்கு முன்னரே நீ விழித்துக் கொள். நீ கவனக்குறைவாக இருப்பதால் அல்லாஹு தஆலாவிடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பை நீ இழக்கிறாய். இவ்வாறு எப்போதும் அசட்டையாக, கவனக்குறைவாக, சோம்பேறியாக இருப்பவனை கண்டிக்கும் விதமாக இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு எச்சரித்து கூறுகிறார்கள். வர்ரகிம அன்ஃபு ரஜுலின் தகல அலைஹி ரமலான் சும்ம இன்ஸலக கபல அன் யுக்ஃபர லஹு. ஒரு மனிதனுக்கு ரமலான் மாதம் கிடைத்திருக்கிறது. பின்னர் அவன் உரிய முறையில் இறைவனிடம் மன்னிப்பை பெறாமல் அவன் விலகியே இருக்கிறான். இத்தகையவன் மூக்குடைந்து நாசமாகட்டும் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். இறைவழியில் மும்முரமாக நன்மைகளை செய்பவனே, உன்னால் முடிந்த அளவிற்கு நற்செயல்களை செய்து கொண்டே இரு. இந்த முயற்சியில் உனது நபியை நன்கு பின்பற்றி வா. நன்மைகளை சேர்ப்பதில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பின்வரும் ஹதீஸின் மூலம் தெரிந்து கொள். கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மாலா யஜ்தஹிது ஃபீ கைரி. ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை சேர்ப்பதற்கு மிக கடுமையாக உழைப்பார்கள். இதை போன்று வேறு எந்த நாட்களிலும் அவர்கள் கடுமையாக உழைத்ததில்லை என்று அவர்களை பற்றி ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த இரவுகளின் நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக தன்னை சுற்றி இருப்பவர்களையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பி விடுவார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகலல் அஷ்ரு அஹ்யல் லைல வ ஐகத அஹ்லா. ரமலானின் இறுதி 10 நாட்கள் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற தொடர்பை நிறுத்தி வழிபாட்டிற்கு ஆயத்தமாகி விடுவார்கள். இரவில் இறையை வழிபட்டு விழித்திருப்பார்கள். இறை வழிபாட்டிற்காக தன் குடும்பத்தாரையும் எழுப்பி விடுவார்கள். இறை வழிபாட்டிற்காக தன் குடும்பத்தாரையும் எழுப்பி விடுவார்கள் என்று அன்னை ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது தன் குடும்பத்தார்களையும் எழுப்பி தொழ வேண்டும் என்று கூறுவார்கள். மற்ற நாட்களில் உள்ள வழக்கத்தை விட இந்த நாட்களில் மிக அதிகமாக இதை வலியுறுத்துவார்கள். எனவே நீயும் இந்த இரவுகளில் மிக அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடு. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் இதனை குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்து. நற்வாக்கியங்கள் நிறைந்த இந்த இரவுகளை நீயும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் நல்ல முறையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும் எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹுவின் நல்லடியாரே, இந்த கடைசி 10 நாட்களை மிகச் சிறப்பாக எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? முதலில் கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு நீ தொழுது வர வேண்டும். மிக குறிப்பாக அதிகாலை சுபுகு தொழுகையையும் இரவு இஷா தொழுகையையும் பேணுதலோடு தொழுது வர வேண்டும். இந்த 2 தொழுகைகளையும் நீ பேணுதலோடு தொழுது வந்தால் மிக அதிகமான நன்மைகள் உனக்கு கிடைக்கும். அதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் ஆதாரமாக இருக்கிறது. அவர்கள் பின்வருமாறு கூறியிருக்கிறார்கள்: மன் ஸல்லல் இஷாஅ ஃபீ ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைலி வ மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா ஸல்லல் லைல குல்லா. இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுகின்றவர் பாதி இரவு வரை நின்று வணங்கியவரை போன்றவர் ஆவார். சுபுகு தொழுகையை ஜமாத்துடன் தொழுகின்றவர் இரவு முழுவதும் நின்று வணங்கியவரை போன்றாவார் என்று கூறியுள்ளார்கள். பள்ளிவாசல்களில் நடைபெறும் தராவீஹ் தொழுகையை விட்டுவிடாதே. அந்த தொழுகையையும் பேணுதலோடு தொழுது வந்தால் உனக்கு கிடைக்கும் ஏராளமான நன்மைகளை பற்றி இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள்: இன்னர் ரஜுல இதா ஸல்லா மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப் இன்னர் ரஜுல இதா ஸல்லா மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப் ஹுஸிப லஹு கியாமுல் லைலா.
இமாம் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு செல்லும் வரை, இமாம் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு செல்லும் வரை இமாமோடு ஒரு மனிதன் தொழுகிறார். இவருக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மைகள் கிடைக்கும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மிக அதிகமாக திருக்குர்ஆன் ஓதி வர வேண்டும். அளவற்ற அருளாளனை மிக அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவனிடம் மன்றாடி துஆ செய்ய வேண்டும். ஏனெனில் நோன்பை பற்றி கூறும் வசனங்களுக்கு இடையே அல்லாஹு தஆலா பின்வருமாறு கூறுகிறான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். நபியே, உம்மிடம் என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக, நிச்சயமாக நான் உங்களுக்கு மிக மிக அருகில் இருக்கிறேன். எவரும் என்னை அழைத்தால், எவரும் என்னிடம் துஆ செய்தால் அந்த அழைப்பாளரின் துஆவிற்கு நான் பதிலளிக்கிறேன். ஆதலால் அவர்கள் என்னிடமே துஆ செய்யவும், என்னிடமே பிரார்த்தனை செய்து கேட்கவும், என்னையே நம்பிக்கை கொள்ளவும், அதனால் அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மிக குறிப்பாக புனித லைலத்துல் கத்ர் இரவு வந்துவிட்டால் எந்த துஆவை ஓத வேண்டும் என்று அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தினார்களோ அந்த துஆவை நாம் மிக அதிகமாக ஓதி வர வேண்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், கண்டிப்பாக நீயே மன்னித்தருளக்கூடியவன், நீ மன்னிப்பதையே விரும்புகிறாய், எனவே என்னை நீ மன்னித்து விடுவாயாக என்கிற துஆவை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். உனது பெற்றோர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். உனது சொந்த பந்தங்களிடம் இணக்கமாக இருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்பவர்களின் பட்டியலில் நீயும் இடம்பெற வேண்டும். சொந்த பந்தங்களிடம் இணக்கமாக இருப்பவர்களின் பட்டியலில் நீயும் சேர்ந்து கொள்ள வேண்டும். மிக அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும். நமக்கு இடையேயான கசப்புகளையும் வெறுப்புணர்வுகளையும் விட்டொழிக்க வேண்டும். வரட்டு கௌரவத்தையும் காரசாரமான விவாதங்களையும் தவிர்க்க வேண்டும். மற்றவர்களோடு பழகும் போது நீ காணும் சிறு சிறு தவறுகளையும் குழப்பங்களையும் கண்டும் காணாததுமாக கடந்துவிட வேண்டும். மற்றவர்களை நையாண்டி செய்வதையும் அவர்களை குறை கூறிக்கொண்டு திரிவதையும் விட்டுவிடு. மற்றவர்களை நையாண்டி செய்வதையும் அவர்களை குறை சொல்லிக் கொண்டு திரிவதையும் விட்டுவிடு. மற்றவர்களை கீழ்த்தரமாக வசைபாடி பேசுவது, மட்டம் தட்டி கருத்து சொல்வது உள்ளிட்ட மோசமான குணங்களை விட்டொழித்து விடு. அது மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து கீழ்த்தரமான செயல்களில் நீயும் ஈடுபடாதே. இவ்வாறு நடந்து கொண்டால் உனது கண்ணியத்தையும் அது கெடுத்துவிடும், உனக்கு பாவங்களை மட்டுமே பெற்றுத்தரும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس ومن يفعل ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه أجرا عظيما. நபியே, அவர்கள் உம்முடன் பேசும் ரகசியங்களில் பெரும்பாலானவற்றில் ஒரு நன்மையும் இல்லை. நபியே, அவர்கள் பேசும் இரகசியங்களில் பெரும்பாலானவற்றில் ஒரு நன்மையும் இல்லை. ஆயினும் தானம் கொடுப்பதை பற்றியோ நன்மையானவற்றை பற்றியோ மனிதர்களுக்கிடையில் சமாதானம் ஏற்படுத்துவதை பற்றியோ பேசுவதை தவிர. ஆகவே எவரேனும் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்திற்காக நாடி இவ்வாறு ரகசியம் பேசினால் மறுமையில் நாம் அவர்களுக்கு மகத்தான நற்கூலியை தருவோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான்.
யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது அரவணைப்பிலும் உனது பாதுகாப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அஸீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலின் நபியில் கரீம்.